Taste the Daily. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணாவிற்கு மரியாதை. அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளான இன்று குடும்ப ஆட்சியின் பிடியில் சிக்கியுள்ள தமிழகத்தை மீட்டு சாமானிய மக்களுக்கான அண்ணாயிசம் போற்றும் ஆட்சியை அஇஅதிமுக தலைமையில் நிறுவிட உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. குடும்ப பின்புலமற்ற நம்மை போன்ற சாமானியர்களை அரியணை ஏற்றும் திராவிட அரசியலின் ஈடு இணையற்ற தலைமகன் பேரறிஞர் அண்ணா எனவும் புகழாரம். தமிழ்நாடு தமிழ், திராவிடம் என்றால் அண்ணா, அண்ணா என்றால் தமிழ்நாடு தமிழ் திராவிடம். தென்னாட்டு தென்றல் நம் அண்ணா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். அண்ணாவை பெயரில் மட்டுமல்ல, கொள்கையில், செயலில், அரசியல் அறத்தில் 53 ஆண்டுகளாக பெருமையோடு ஏந்தி நிற்கிறது அதிமுக எனவும் பெருமிதம். அதிமுக மற்றும் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் ஆவடி காவல் ஆணையரகத்தில் மனு அளிப்பு. பீகாரின் 4வது விமான நிலையமான பூர்ணியா விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மேலும் 45,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து மாகாண வாரியத்தை அறிவித்த பிரதமர் மோடி வட பீகாரின் இணைப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதாக உறுதியளித்தார். நவம்பர் மாதம் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அந்நிய நேரடி முதலீட்டு உச்சவரம்பை 100% உயர்த்த வகை செய்யும் காப்பீட்டு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு உச்சவரம்பு 74% இருந்து 100% உயர்த்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்தார் நிதியமைச்சர். எத்தனால் தேவையால் சர்க்கரை ஆலைகள் நிலைத்து நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் வேளாண் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் தேவை ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் மாற்றுத்திறனாளி பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அண்ணன் உறவுமுறை கொண்ட தனியார் மருத்துவமனை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். விடிய ஆட்சியில் ஏவல் துறையின் செயல்திறன்மையின்மையால் வேலியே பயிரை மேயும் அவலங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்டவரின் 17 வயது மகளிடம் தன்னுடன் தனிமையில் இருந்தால் உன் தந்தையை விடுவிப்பதாக கூறி காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே காமுகர்களாக மாறியிருப்பதே பொம்மை முதல்வரின் செயலற்ற ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் கடும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் செயலற்ற ஆட்சியில் பள்ளியில் படிக்கும் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது அதிகரித்து வருவதாக பெண்கள் அச்சம். சென்னை கொளத்தூர் எம்ஜிஆர் நகரில் தண்ணீர் பிடிக்கச் சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயதான முதியவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு. விடியா திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பெண்கள் பாதுகாப்பாக தங்களது குடியிருப்பு பகுதிகளில் கூட நடமாட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல்
திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் 4 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா மற்றும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் வெளிப்படையாகவே நடைபெறும் கஞ்சா மற்றும் சட்டவிரோத மது விற்பனையால் போதை மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் வந்த பாட்னா எர்ணாகுளம் விரைவு ரயிலில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் கடத்தி வரப்பட்ட 36 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு சூரம்பட்டி உள்ளிட்ட இருவேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்ட நிலையில் சுமார் 4 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையால் தமிழக இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி சிந்தாமணி பகுதியில் உள்ள டாஸ்மாகில் காலை முதலே களை கட்டிய சட்டவிரோத மது விற்பனை. துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் திமுகவினரின் ஆதரவுடன் கள்ளச்சந்தையில் அமோகமாக மது விற்பனை நடைபெறுவது அம்பலப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் சாடல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வண்ணா ஊரணி பகுதியில் குடிபோதையில் தனது கையை கடித்த தந்தையின் கழுத்தை பிளேடால் அறுத்து கொலை செய்த மகன். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தண்ணீர் கிடைக்கிறதோ இல்லையோ மதுக்கடைகளை தாராளமாக திறந்து வைத்துள்ளதால் குடிபோதை கொலைகள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். கோவை ராவத்தூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் கொலை செய்து வீசப்பட்ட 1 மாத ஆண் குழந்தையின் உடல் அருகே சிதறி கிடந்த மிளகாய் பொடி, கோழி ரத்தம் சிதறி இருந்ததால் அதிர்ச்சி. குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டதா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு முடக்கியதால் பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை காசிமேடு துறைமுகத்தில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்த ஆந்திர மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. தலைநகர் சென்னை கொலை நகராக மாறி வருவது தெரியாமல் வெற்று விளம்பரத்தில் மூழ்கியுள்ள ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தேனி அருகே குடும்ப தகராறில் தனியார் பள்ளி ஆசிரியையான மருமகளை கத்தியால் குத்தி மாமனார் கொலை செய்ததால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முற்றிலும் செயலிழந்து விட்டதால் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த விவகாரத்தில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேர் காயம். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீதான பயம் சிறிதும் இல்லாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை நாள்தோறும் பாதிக்கப்படுவதாக விமர்சனம். அமெரிக்கா உட்பட வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை குறிவைத்து இண்டஸ்லண்ட் பேங்க் சென்னை அண்ணாநகர் வங்கி கிளை பெண் மேலாளர் 8 கோடி ரூபாயை சுருட்டிவிட்டு தப்பி ஓட்டம். வாடிக்கையாளர்கள் பெயரில் போலி காசோலைகளை தயாரித்து முதலீடுகளில் இருந்து பணத்தை மோசடி செய்த புகாரில் 3 வங்கி பணியாளர்கள் பிடிபட்டனர். நெல்லைப்பேட்டையை அடுத்த சுத்தமல்லியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டதாக 13 மாணவர்கள் பிடிபட்டனர்.
திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் அறநெறி நல்லொழுக்கம் கற்றுத்தரப்படாததே மாணவர்கள் இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபட காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை இணைப்புக்கான பள்ளங்கள் தோண்டுவதில் கவுன்சிலர்கள், பொறியியல் அதிகாரிகள் கூட்டாக சேர்ந்து ஊழலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் கடைநிலை அதிகாரிகள் வரை மக்கள் பணிகளை விடுத்து விஞ்ஞான ஊழல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே முனைப்பு காட்டுவதாக மக்கள் கடும் கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே பூமி பூஜை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கிளம்பிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனை முற்றுகையிட்டு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி பொதுமக்கள் வாக்குவாதம். திமுக அமைச்சர்கள் முதல் திமுக கவுன்சிலர்கள் வரை போகும் இடமெல்லாம் மக்களால் முற்றுகையிடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் திமுகவினர் ஓட்டு கேட்டு வந்தால் சேற்றை வாரி அடிப்பது உறுதி என மக்கள் ஆவேசம். மடப்புரம் அஜித்குமார் ஸ்டாலின் அரசின் காவலர்களால் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நிகிதாவின் நகையை திருடியதாக கூறப்படுவது குறித்து விசாரணை செய்வதற்காக சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் வருகை. கார் நிறுத்தப்பட்ட இடத்தில் அதிகாரிகள் விசாரணை. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணிக்க வேண்டிய அவலம். விளம்பர போட்டோ ஷூட்டிற்காக பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வீணாக்குவதை விடுத்து தேவைக்கு ஏற்ப அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை. பணி நிரந்தரம் என கூறி ஏமாற்றியதுடன் அராஜக போக்கை கையாண்ட ஸ்டாலின் அரசு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தங்களை பணியமர்த்த கோரி வரும் 18ஆம் தேதி பேரணி நடத்தப்போவதாக தூய்மை பணியாளர்கள் அறிவிப்பு. போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் கொடுங்கோல் அரசின் செயலுக்கு எதிராக குடும்பத்தினருடன் சேர்ந்து போராட்ட களத்தில் இறங்க இருப்பதாக அறிவிப்பு. தக்காளி வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. கடும் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. ஒரே பயணச்சீட்டில் மெட்ரோ ரயில், மின்சார ரயில், மாநகர பேருந்துகளில் பயணிப்பதற்கான செயலியை துவக்குவதற்கு விடியா முதல்வரிடம் தேதி கேட்டு காத்திருக்கும் அதிகாரிகள். போட்டோ ஷூட்டிற்கு நேரம் ஒதுக்கும் விடியா முதல்வர் ஸ்டாலின் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை துவக்கி வைக்க நேரம் இல்லையா என மக்கள் கேள்வி. ஊரக வளர்ச்சித்துறை பொறியாளர்களை தரக்குறைவாக பேசியும் தாக்குதல் நடத்தியும் வரும் செயற்பொறியாளரை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். அராஜக மாடல் ஸ்டாலின் அரசை போலவே அரசு அதிகாரிகளும் அடாவடியில் இறங்கி அச்சுறுத்தி வருவதால் சேவைகளை பெற இயலாமல் மக்கள் அவதி. தமிழகத்தில் ரேபிஸ் நோய் பாதிப்பால் கடந்த 8 மாதங்களில் 22 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. சுமார் 3.6 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொம்மை முதல்வர் ஆட்சியின் திறனற்ற தன்மையால் தடுப்பூசி கிடைப்பதில் தட்டுப்பாடும் நீடித்து வருவதால் மக்கள் அவதி. மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிவாரணத் தொகை 56 கோடியை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தாம்பரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புற நோயாளிகளுக்கான மாத்திரைகள் வாங்குவதற்கு ஒரே ஒரு கவுண்டர் மட்டுமே உள்ளதால்
மருந்துகள் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்து முண்டியடித்து கொண்டு வாங்க வேண்டிய அவலம். திமுக ஆட்சியில் நிர்வாகத்திறனற்ற சுகாதாரத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் சேரம்பாடியில் தார் கலவையை ஆலையில் இருந்து நச்சுப்புகை வெளியேறுவது தொடர்பாக பொது சொத்துக்கு சேதம் விளைவித்து அதிகாரிகளை மிரட்டிய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி பிடிபட்டார். தார் கலவை ஆலையை சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்ததில் திமுக முன்னாள் நிர்வாகி சிக்கினார். விவசாயிகள் உட்பட 1500 பயனாளிகளுக்கான நிபந்தனை பட்டாவை 0 மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதை நீக்க கோரி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் செயலற்ற தன்மையால் அனைத்து தரப்பினரும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தக்காளி வரத்து அதிகரிப்பால் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தக்காளி விலை சரிவால் சாலையோரம் தக்காளியை கொட்டிய விவசாயிகள். 15 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 100 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாவதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்ததால் 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்த முடியாமல் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் தவிப்பு. விடியா திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் விடுதி வசதியின்மை, உணவு கட்டணம் அதிகம் உள்ளிட்ட காரணங்களால் ஓராண்டு இசிஜி, டயாலிசிஸ் உள்ளிட்ட படிப்புகளில் சேர ஏழை மாணவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என தகவல். விழுப்புரத்தில் காலி மதுபாட்டில்களை பெறும் திட்டத்திற்கு புதிய பணியாளர்களை நியமிக்க கோரி டாஸ்மாக் பணியாளர்கள் காலி மதுபாட்டில்களை மாலையாக அணிந்து நகராட்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் பணியாளர்கள் பணி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் இந்த இழிவான மலிவான செயல் ஆட்சிக்கு நல்லதல்ல என டாஸ்மாக் பணியாளர்கள் கடும் கண்டனம். விதிகளை தாண்டி அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை மிகவும் கொடுமையானது. எனவே இதுபோன்ற மலிவான இழிவான செயல்களை, பணி சுமையை உருவாக்கக்கூடாது. மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த செயல் என்பது டாஸ்மாக் பணியாளருக்கு கொடுத்திருக்க கொடுமை, மன அழுத்தம் என்பது இந்த ஆட்சிக்கு நல்லதல்ல, ஆரோக்கியமானது அல்ல என்பதைத்தான் அனைத்து தொழிற்சங்கமும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறது. மாவட்டம் தேரெழுந்தூர் பகுதியில் பராமரிப்பு என்ற பெயரில் பழைய கிணறுகளில் ONGC நிறுவனம் மீண்டும் பணிகளை புதுப்பிப்பதாக கூறி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் சாலை மறியல். நிரந்தரமாக எண்ணெய் கிணறுகளை மூட ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்த விவசாயிகள் ONGC நிறுவனம் மேலையூர் பகுதியில் உள்ள தளவாட பொருட்களை அகற்றி பணியாளர்களுடன் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி கோஷம். சேலம் மாவட்டம் திருமணிமுத்தாற்றில் ஜாரி கொண்டாளம்பட்டி ராஜ வாய்க்காலில் தனியார் ஆலைகள் சாய கழிவுகளை விடுவதால் ஆற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமல் விவசாயம் பாதிக்கப்படுவதாக ஆட்சியரிடம் புகார். தமிழகத்தில் ஏரி குளங்களை விடிய அரசு தூர்வாராவிட்டால் விவசாயிகளை ஒன்றிணைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை. தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை அதிக அளவு பெஞ்சதுனால தண்ணி பூராமே உங்களுக்கு மழை தண்ணி அதிகம் பாலமொழிக்கு 18 மணி நேரம் ரோடு போக்குவரத்து பாதிப்பாச்சு. ஆனால் இப்பயும் தற்போதும் அதே நிலைமை தான் இருக்கு. வாரண தூர் முழுமையாக வாராத மாநகராட்சி மீண்டும் தண்ணி வந்த இடத்துல தேங்கி தான் போகுது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சதுன்னா சென்றாண்டு நிலைமை இப்பயும் மாறும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள காருக்குடி கிராமத்தில் ஐயனார் கோயிலில் அறநிலையத்துறை சார்பில் உண்டியல் வைக்கப்பட்டதால் தீக்குளிக்கப் போவதாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு. தாங்கள் பாரம்பரியமாக வழிபடும் கோயிலை அறநிலையத்துறை சொந்தம் கொண்டாட எதிர்ப்பு தெரிவித்து மண்ணெண்ணெய் கேனுடன் பொதுமக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குடமுழுக்கு விழா பண்ணணும், வரி சேர்த்தோம், அப்பெல்லாம் இந்த கவர்மெண்ட் எங்க போனுச்சுன்னு தெரியல. இப்ப இந்த கோயிலுக்கு உரிமைன்னு சொல்லி அறநிலையத்துறை வர்றாங்க. இங்க அறநிலையத்துறை வரக்கூடாது. மீறி அறநிலையத்துறை இங்க உண்டியல் வைக்க வரதா வந்துச்சுன்னா பாருங்க, அவங்களும் மண்ணெண்ணெய் கேன் கையில வச்சிருக்காங்க. ஊத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க கூட நாங்க தயாரா இருக்கோம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கொண்டம்பட்டி கிராமத்தில் முறையான குடிநீர் வசதியின்றி தவித்து வரும் கிராம மக்கள். மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர திராணியற்ற விடிய அரசின் முதல்வர் எந்த விளம்பர ஷூட்டிங்கில் போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. இதுக்கு சரியான குடிநீரே வழங்குவது கிடையாது. இந்த குடிநீரை நாங்க போய் வீடியோ கேட்டாலையும் கிளர்க்கு கேட்டாலையும் நாங்க பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. ஆனா பண்றதே கிடையாது. இருக்கிற கிணத்துல மோட்டரை போட்டு அங்கிருந்து பைப் லைன் கொண்டாந்து டேங்க் அடியில விட்டுட்டாங்க. அதை லிங்க் பண்ணல, மேல ஏத்தல. அடுத்தபடியாக நாங்க சாலை மறியல் தான் பண்ணுவோம். எங்களுக்கு முறையான குடிநீர் வரல என்றால் நாங்க சாலை மறியல் அனைத்தும் பெங்களூர் டு திருவண்ணாமலை சாலையில் நாங்க உண்ணாவிரதம் உட்காருவோம். ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களாக நியமிக்கவும் உரிய ஊதியம் கொடுக்க மறுக்கிறீர்கள் எனவும் செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசை காரணம் காட்டுவது ஏன் எனவும் ஸ்டாலின் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் நீங்கள் எதற்காக ஒரு தனித்திட்டத்தை தொடங்கக்கூடாது எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறீர்கள்? இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கிறது, ஆனால் பணி செய்பவர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. நாட்டிலேயே சிறந்த மாநிலம் என்று கூறும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை ஏன் இப்படி இருக்கிறது எனவும் ஒப்பந்த செவிலியர்கள் ஊதியம் தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் காட்டம். UPI தினசரி பரிவர்த்தனைக்கான உயர்த்தப்பட்ட உச்ச வரம்பான 10 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பங்குச்சந்தை முதலீடு, காப்பீட்டு பிரீமியம், கடன் மற்றும் கடன் தவணை, அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை உள்ளிட்டவற்றை செலுத்த இந்திய தேசிய பணப்பட்டுவாடா கழகம் அனுமதி. 18 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தேரோட்டம். மயிலாட்டம், கோலாட்டம், வான வேடிக்கையுடன் நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோயில் ஆவணி பிரம்மோற்சவ திருவிழாவில் செடில் மரத்தில் குழந்தைகளுடன் ஏறி பெற்றோர்கள் நேர்த்திக்கடன். கடற்கரையில் நடைபெற்ற இரவை பகலாக்கும் வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கருத்தாக்கம், வடிவமைப்பு மேற்கொள்பவர்களுக்கு உரிமம் வழங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளதாக தகவல். சட்டவிரோத பந்தய செயலி வழக்கில் பாலிவுட் நடிகை ஊர்வசி, முன்னாள் MP மிமி சக்கரவர்த்தி ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன். 1xBet என்ற செயலி தொடர்பான பண மோசடி குறித்து விசாரணை நடத்த திட்டம் என தகவல். ஜார்க்கண்டின் பலாமு மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி சுட்டுக் கொலை. 27 வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நிலையில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உயர் அதிகாரி அறிவிப்பு. இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆண்ட்ராத் எனும் பெயரிலான அதிநவீன நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் ஒப்படைப்பு. இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆண்ட்ராத் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் பெரிதும் துணை நிற்கும் என தகவல். அசாம் மாநிலத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போது பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைகளை பாதுகாத்த செவிலியர் 2 மனிதநேய சேவை வீடியோ காட்சி வெளியீடு. சிறப்பு சிகிச்சை பிரிவில் பராமரிக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் உணர்வை அதிர்ந்த அடுத்த நொடியே 2 செவிலியர்களும் துரிதமாக செயல்பட்டதற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மனித உடலில் ஏற்படும் எலும்பு முறிவை 3 நிமிடங்களில் சரி செய்யும் புதிய கலவையை கண்டுபிடித்து சீனா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சாதனை. 150 பேரிடம் நடத்தப்பட்ட சோதனை வெற்றி அடைந்ததாகவும், எலும்பு குணமடையும் போது கலவை உடலில் இயற்கையாகவே கரைந்துவிடும் எனவும் விஞ்ஞானிகள் தகவல்.
கரிபியன் தீவு நாடான ஹைத்தியில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 40 பேர் பலியான சம்பவத்திற்கு ஐநா சபை கண்டனம். சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடைபெற்று வரும் உள்நாட்டு மோதலை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தல். அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா, ஜப்பான் கடற்படையினர் கூட்டு போர் பயிற்சி. போர் பயிற்சி எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என அமெரிக்காவுக்கு வடகொரியா எச்சரிக்கை. 2025-26 ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு. கடைசி நாளை முன்னிட்டு வரி செலுத்துவோர் அவசரமாக கணக்கு விவர அறிக்கையை தாக்கல் செய்வதால் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்படுவதாக புகார். இங்கிலாந்தில் நடைபெறும் குத்துச்சண்டை உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மீனாட்சி ஹூடோ மகளிருக்கான 48 கிலோ எடை பிரிவில் கஜகஸ்தான் வீராங்கனையை வீழ்த்தி ஆட்டோ ஓட்டுநரின் மகள் அசத்தல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபாரம். 128 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயித்த நிலையில் 15.5 ஓவர்களிலேயே பாகிஸ்தானை வீழ்த்தி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. ஆசிய கோப்பை தொடரின் 6வது லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இந்தியாவின் வெற்றி தாய் மண்ணை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணம். துபாயில் செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் நெகிழ்ச்சி பேச்சு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற எம்மி விருது வழங்கும் விழாவில் சிறந்த துணை நடிகருக்கான விருதை 15 வயது சிறுவன் ஓவன் கூப்பர் பெற்று சாதனை. அடோல்சென்ஸ் இணைய தொடரில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஓவன் இளம் வயதில் விருது பெற்ற நடிகர் எனும் பெருமையை சூடியுள்ளார். லோகா திரைப்படம் அதிக வசூலை குவித்த மலையாள திரைத்துறை வரலாற்றில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை. மோகன்லாலின் தொடரும் படத்தின் வசூலை முறியடித்துள்ள நிலையில் மோகன்லாலின் எம்புரான் படத்தின் வசூலையும் விரைவில் முறியடிக்கும் என எதிர்பார்ப்பு. 11 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் ரீஎன்ட்ரியாகும் பிரபல நடிகை நஸ்ரியா தமிழில் வெளியாக உள்ள வெப் தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்.